சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஜெயில இருந்து வந்திருக்காரு மேடம். எதுக்காக கொலை பண்ணாங்க தெரியல மேடம். அது யாரு என்ன அந்த கொலை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அது அவருக்கு தான் மேடம் தெரியும். அந்த சர்டிபிகேட்டை நான் வந்து கோர்ட் ஆர்டர் வந்து வச்சு பார்க்கும்போது இவர் வந்து அக்யூஸ் நம்பர் 2 இருந்தார் மேடம். நீங்க தான் பாத்தீங்களா மாப்பிள்ளைய? நீங்க தான் ஓகே. ஒரு பொண்ணு தான் ஒரு பொண்ணு நானா கெடுத்துட்டேன். ஒரு பொண்ணு தானா கெட்டு வச்சு. சரி மேடம், இப்போ அவங்க தாலி போட்டிருக்காங்களான்னு கேளுங்க. தாலி அறுத்துட்டேன்னு இது ஒண்ணுதான் மேடம் சொன்னாங்கல்ல, அவங்க வந்து அது உண்மையான்னு மட்டும் கேளுங்க மேடம். நான் அடிச்சு தாலி அறுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது உண்மையான்னு கேளுங்க. என்னம்மா பேரு? என் பேரு ஜெயலட்சுமி மேடம். என்னம்மா பிரச்சனை? நான் பிஎஸ்சி முடிச்சிருக்கேன் மேடம். ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். எங்களோட சொந்த ஊர் வந்து திருச்சி பக்கத்தில் அரியலூர் மேடம். அப்பாவுக்கு வந்து இங்கே வேலை கிடச்சதுனால சின்ன வயசுல இங்கே வந்து செட்டில் ஆகிட்டோம் மேடம். நாங்கள் படித்தது வளர்ந்தது எல்லாம் இங்கே தான் மேடம். எனக்கு வந்து ஒரு புரோக்கர் மூலயமா வந்து இங்கே சென்னையிலேயும் மாப்பிள்ளை பார்த்தாங்க மேடம். பொண்ணு பார்க்க வரும்போது பிடிச்சிருக்குன்னு சொல்லி பேசினாங்க. பேசும்போது அப்பா அம்மா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து அவங்கக்கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் விசாரித்தாங்க. என்ன படிச்சிருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. 10th முடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. வந்து கார் ஓட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, டிரைவராக சொந்தமாக ஓன் வண்டி வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. மாதம் வந்து 20,000 to 30,000 சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க மேடம். இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ், கெட்ட பழக்கம்லாம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லி, எங்கள் குடும்பத்துக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் கிடையாது, நீங்கள் நம்பி தைரியமாக பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து 20 பவுன் போட்டாங்க மேடம். எனக்கு 15 பவுன், அவருக்கு வந்து 5 பவுன் போட்டாங்க மேடம். பைக் வாங்கி கொடுத்தாங்க மேடம். வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 3 months வேலைக்கு போயிட்டு இருந்தார் மேடம். காலையில் வந்து ஒரு 5 மணிக்கே வேலைக்கு போயிடுவார் மேடம். நைட்டு வந்து வீட்டுக்கு வரத்துக்கு 12-1 மணி ஆகும் மேடம். ஏன் இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, எனக்கு இப்படி தான் வரத்துக்கு முடியும், இல்லைன்னா நான் வேலையை விட்டு நின்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 monthsல நின்றுட்டார். அதுக்கப்புறம் 3 months கழிச்சு நான் கன்சீவ் ஆகிட்டேன் மேடம், ஃபர்ஸ்ட் பேபிக்கு. அதுக்கப்புறமா கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் தான் மேடம் அவரோட குடிப்பழக்கம், எல்லா விதமான கெட்ட பழக்கமும் இருந்தது மேடம். அதுக்கப்புறம் தான் 3 months கழிச்சு தான் தெரியும். இது வந்து ஒரு தடவை வந்து நான் அவரோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அவர் ஒரு கொலை பண்ணிவிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க மேடம். மேரேஜ்க்கு முன்னாடி ஒரு 6 monthsக்கு முன்னாடி ஜெயிலேருந்து வந்திருக்காரு மேடம். எதுக்காக கொலை பண்ணாங்க தெரியல மேடம். அது யாரு என்ன அந்த கொலை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அது அவருக்கு தான் மேடம் தெரியும். அந்த சர்டிஃபிகேட்டை நான் வந்து கோர்ட் ஆர்டர் வந்து வச்சு பார்க்கும்போது இவர் வந்து அக்யூஸ் நம்பர் 2 இருந்தார் மேடம். என்ன இந்த மாதிரி சொல்லி படிச்சுட்டு நான் கேட்கும்போது, ஆமாம் நான் ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலில் தான் இருந்தேன், கல்யாணத்துக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி. அந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லலை மேடம். அது சொன்னால் யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இந்த விஷயத்தை அவங்க மறைச்சிருக்காங்க. சரி இதுக்கப்புறம் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டு இருந்தார் மேடம். வேலைக்கு அதில் எங்கே போகிறதே கிடையாது மேடம். இல்லீகல் பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் நிறைய இருக்குது மேடம். இல்லீகல் பிஸ்னஸ்னா அது அவர் சம்மந்தப்பட்டது நிறைய இருக்குது மேடம். ஒன்று சொல்கிறேன் மேடம். அதுக்கப்புறம் வேலைக்கு போகிறதுங்க மேடம். 9 monthsல வந்து எனக்கு வளகாப்பு முடிஞ்சு எங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க மேடம். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவருக்கு போட்டு 5 பவுன் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு அந்த நகையை அடமானம் வச்சு
விட்டார் மேடம். காரையும் வந்து சொந்த காருன்னு சொன்னாங்க. ஆனால் அது வந்து என்னாச்சுன்னு தெரியல மேடம். அதுக்கப்புறம் குழந்த பிறந்து 10 months வரைக்கும் நான் அம்மா வீட்டிலே தான் மேடம் இருந்தேன். கூப்பிடவே வரல, அவங்க யாருமே கூப்பிட வரல. அதுக்கப்புறம் 11 மாதம் கழிச்சு வந்து கூட்டிகிட்டு போனாங்க மேடம். கூட்டிகிட்டு போயிட்டு 1 வயசு குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு மேடம். பையனுக்கு 1 வயசு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வேலைக்கே நீ போகிறது கிடையாது, என்ன பண்ண போகிற, நான் டெலிவரிக்கு போயிட்டு வரதுக்குள்ளே 5 பவுன் நகையும் வந்து நீ அழிச்சிட்டியே, என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். சரி, இப்போ ஃபஸ்ட்டு பர்த்டே வருது, அதை எப்படி செலிப்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்னை வந்து அவங்க அம்மா வந்து நகையெல்லாம் கொடுக்க மாட்டேன்றா, எனக்கு போட்ட 15 பவுனை வந்து அவங்க வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மேடம். வாங்கி அதை வச்சு அவன் அடகு வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணட்டும், அதை கூட அப்படின்னு. நான் 5 பவுனும் இவர் வந்து குடிச்சிட்டு ஃப்ரெண்டுங்களோட சேர்ந்து குடிச்சு அழிச்சிட்டாரு. அதனால் நான் என்னோட நகையை கொடுக்க மாட்டேன். இவர் வந்து ஒரு இடத்துக்கு ஒரு கம்பெனியில் ஒரு வேலைக்கு போகட்டும், போய் வந்து இவர் கரெக்டாக சம்பாதிச்சு நேர்மையாக நல்ல வழியில் நடக்கிறாருன்னு பார்த்துட்டு நான் எனக்கு நம்பிக்கை வரும்போது நான் என்னோட நகையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல மேடம். அதுக்கு மாமியார் என்ன பண்ணாங்க, இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு உனக்கு தேவையில்லடா, அடிச்சு நின்று கொன்னுடவலை அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் சொன்னாங்க மேடம். நான் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ண முடியும், கிளம்பி வாங்க, இது மாதிரி சண்டை போட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கிளம்பி இங்கே திருவான்மியூர்லேருந்து எண்ணூருக்கு கிளம்பி வரத்துக்குள்ளே என்னை அடித்து கீழே தள்ளி விட்டு காலை தூக்கி கழுத்தில் வச்சு நடிச்சிட்டு இருந்தார் மேடம். எங்கள் அம்மா அப்பா வரும்போது என் தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா மேடம், அவள் வந்து பார்த்துட்டு எங்கள் அக்கா கொலை பண்ணுறேன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோன் பண்ணாங்க மேடம். அவங்க சொன்னாங்க, உன்னை பற்றி ஃபுல்லாக எனக்கு தெரியும், நீ இந்த ஏரியாவில் எப்படி இருந்த என்ன பண்ணேன்னு, நீங்கள் இருக்காத தனியாக உங்கள் அம்மா அப்பாவோட இருந்தீங்கன்னா நீ கெட்டு போயிடுவேன், இந்த ஏரியாவில் நீ இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே நீ வந்து வேறையா வீடு பார்த்து உன் ஒய்ஃபு குழந்தைங்களை கூட்டிகிட்டு போய் வச்சு தனி கொடுத்துனா இரு அப்படின்னு சொல்லி எண்ணூர் போலீஸ் ஸ்டேஷனில் பேசினாங்க மேடம். அவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து 1 மாதத்தில் நீ வீடு பார்த்து கூட்டிகிட்டு போகணும்னு சொன்னார் மேடம். ஆனால் இவர் வந்து கூட்டிகிட்டு போகல. எனக்கு எப்போ வேலை கிடைக்குதோ, எப்போ எனக்கு வீடு பார்க்க முடியுமோ அப்போ தான் நான் பார்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்னு. சரின்னு எங்கள் அம்மா அப்பா எதுவும் சொல்லலை. சரி பரவாயில்லம்மா நீ இங்கே இரு அப்படின்னு சொன்னாங்க மேடம். நீங்கள் உங்கள் அம்மா அப்பா கூட தான் இருந்தீங்க? ஆமாம் மேடம். அந்த டைமில் அவர் ஃபோன்லாம் பண்ணுவாரா? இல்லை மேடம், பண்ண மாட்டேன். கான்டாக்டே இல்லை? கான்டாக்டே கிடையாது மேடம். அப்புறம் ஒரு 6 மாதம் கழிச்சு வரும்போது வந்து நான் சொல்கிறபடி தான் இருக்கணும், நான் சொல்கிறபடி உங்கள் அம்மா அப்பா கூட பேசக்கூடாது, உங்கள் அக்கா தங்கச்சிங்களை விட்டு யார்ட்டையும் பேசக்கூடாது, போகக்கூடாது அப்படின்னா நான் கூட்டிகிட்டு போய் குடும்பம் பண்ணுறேன். சரி எங்கள் அம்மா சரி பரவாயில்ல போம்மா அப்படின்னு சொல்லி, நமக்கு யாரும் அவனுக்கு அண்ணன் தம்பிங்க யாரும் கிடையாது, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே குடும்பம் சரின்ட்டு போனேன் மேடம். அப்போ வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் எங்கேயோ வேலைக்கு போனார் மேடம். 7000 சேலரிக்கு வேலைக்கு போனார். வேலைக்கு போயிட்டு அதில் வந்து 3000 வாடகை கொடுத்துட்டு பேலன்ஸ் 4000 வேலை செஞ்சுட்டு. அப்படி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இவருக்கு இந்த இல்லீகல் பிஸ்னஸ் மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குது மேடம். அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு ஊரில் வந்து சேலம்ன்ற ஊரில் வந்து யாரோ ஒரு புரோக்கர் என்னமோ சொல்லி பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியாக மாற்றுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம். அதுக்கு வந்து ஒரு எப்படி வந்து நம்ம ஒரு 50,000 கொடுத்தா அவங்க வந்து 1,50,000 கொடுப்பாங்க மேடம். 1 லட்ச ரூபாய் கொடுத்தா 3 லட்ச ரூபாய் கொடுப்பாங்களாம் மேடம் பணமா. நீ 7,000 ரூபாய் சம்பளம் வாங்குற, அது போதும்னு சொல்லிட்டு தான் நான் அவங்க கூட குடும்பம் நடத்துறதுக்கு வந்தேன். எனக்கு இந்த மாதிரி தப்பான வழியில் வர பணம் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் மேடம். சொன்னதுக்கப்புறம் சரி நான் உனக்கு போயிட்டு வந்து நான் உனக்கு பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாய் பணம் வாங்கிட்டு போயிட்டார் மேடம். சேலத்துக்கு கிளம்பி போயிட்டு அங்கே என்ன பிரச்சனை ஏதாச்சுன்னு தெரியல. பணம் வாங்கிட்டு வரும்போது யாரோ போலீஸ்காரங்களா இல்லை யாருன்னு தெரியல மேடம், யாரோ வந்து மிரட்டி பணத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1.5 லட்சம். ஆமாம் மேடம். இந்த விஷயத்தெல்லாம் எங்கள் வீட்டில் யார்கிட்டையாவது சொன்னீங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினார் மேடம். சரின்ட்டு நான் யார்கிட்டையும் எதுவும் பேசுகிறேன் மேடம். அங்கே இருக்கும்போது பேசாமல் இருந்தேன். இதில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க நடுவில் வந்து அவங்க அண்ணன் ஒருத்தரை சண்டையில் வந்து வெட்டிட்டார் மேடம். சொந்த? ஆமாம் மேடம். சொந்த அண்ணன் வந்து இன்னொருத்தரை குடி போதையில் ஒருத்தரை வெட்டிட்டு அவர் ஜெயிலுக்கு போயிட்டார் மேடம். அவரை ஜெயிலில் இருந்து பெயிலில் வெளில எடுக்கிறதுக்காக இவர் வந்து அலைஞ்சிக்கிட்டு இருந்தார் மேடம், வேலைக்கு போகாமல். மாதிரி வேலைக்கு போகாமல் உங்கள் அண்ணனை பெயில் எடுக்கிறது நல்ல விஷயம்தான், அதுக்காக வந்து வேலைக்கு போகாமல் இருக்கிறார். நான் வேலைக்கெல்லாம் நான் போக மாட்டேன், எங்கள் அம்மா என்னை வேலைக்கு போக தேவையில்லைன்ட்டாங்க, அதனால் நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பிப்போ, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போகிறேன். நான் வந்து உனக்கு சீர் கொடுத்த பொருள் நம்ம இங்கே வச்சு ஆண்டுட்டு இருந்த பொருளெல்லாம் நான் எங்கள் அம்மா வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறேன். நான் வீடு பார்த்து நான் திரும்ப நல்ல வேலையாக பார்த்துட்டதுக்கப்புறம் உன்னை வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு. நான் இது மாதிரி எத்தனை தடவை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. நீயா கிளம்பி போனீன்னா நல்ல முறையில் நீ கிளம்பி போகலாம், நானாக வந்து அனுப்பணுன்னா நீ பணமாக தான் உங்கள் ஏரியாவுக்கு போவ, எப்படின்னு நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் மேடம். அப்போ 2வது குழந்தை அந்த எண்ணாவூரில் தனி கொடுத்துட்டு இருக்கும்போது 2வது குழந்தை கன்சீவ் ஆயிருந்த மேடம். அதுக்கப்புறம் தெரியாத ஊரில் நான் எல்லாருக்கிட்டையும் அட்ரஸ் கேட்டு விசாரித்து ஒரு ஆட்டோ ஒன்று பிடிச்சி ஃபோன் பண்ணி எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு மேடம். சரி கிளம்பி வந்துருமா அப்படின்னு சொன்னாங்க மேடம். நான் கை குழந்தையோட ப்ரெக்னெண்ட்டாக வயிற்றுல ஒரு குழந்தையோட கையில் ஒரு குழந்தையோட கிளம்பி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் மேடம். போயினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வரவே இல்லை மேடம்.
குழந்தை பிறந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் அவங்க தம்பி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து தம்பிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நீ இனிமேல் இங்கே இருக்க முடியாது, நீ போயிடுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதுக்கப்புறம் வந்தாருங்க மேடம் எங்கள் வீட்டுக்கு. 1 வருஷம் கழித்து வந்தார். வந்ததுக்கப்புறம் 1 மாதம்தான் மேடம், 1 மாதம் கூட இல்லை, 10-20 நாள் தான் மேடம் வந்தார். பெயிண்டிங் டிரைவர் வேலைக்கு எனக்கு டிரைவர் வேலை கிடச்சிருச்சு, அடையாறில் டிரைவர் வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு இருந்தார் மேடம். இது ஒரு நாள் எங்கள் அப்பா பார்த்துட்டாருங்க மேடம். பார்த்துட்டு வந்து சொன்னார், இந்த மாதிரிம்மா உங்கள் வீட்டுக்காரர் போய் சொல்லியிருக்கிறாரு, டிரைவர் வேலைக்கெல்லாம் போல தெரிஞ்ச ஆளோட பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாருங்க மேடம். எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுக்கும் ஒரு விஷயத்த மறைக்கிறதுக்கு அடுத்தடுத்து பொய் தான் மேடம் பேசுவார். அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்ன நீ இருந்தால் தானடி என்ன கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது வந்து அப்படியே பிடிச்சி செவுத்துல பிடிச்சி இடிச்சிட்டாருமா. இடித்ததில் தலையில் வந்து ரத்தம் அது கசிஞ்சு அது வந்து கண்ணில் வந்து கண்ணுக்கு வர அந்த டியூப்பில் நரம்பில் வந்து ரத்தம் லீக் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க மேடம். ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ண என் பொண்ணு ஏன்டா இப்படி கொலை பண்ண வரேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா தடுக்கிறதுக்கு போனார் மேடம். எங்கள் அப்பாவையும் அடித்து கீழே தள்ளிட்டாரு மேடம். எங்கள் அப்பாவையும் அடித்து கீழே தள்ளிட்டு பெரிய சண்டையாகி அந்த சண்டையில் வந்து தாலி அறுந்து விழுந்துருச்சு மேடம். அவர் சண்டை போட்டதில் ஒருத்தர் சண்டை போட்டதில் தாலி அறுந்து கீழே விழுந்துச்சு. எங்கள் அப்பா 2 மாதத்துல எங்கள் அப்பா அதே கவலையில் படுத்த படுக்கையில் இறந்துட்டார் மேடம். தூக்கத்திலே வந்து இருந்தார். அப்பா வந்து மருமகன் வந்து அடிச்சிட்டாருன்ற வேதனையிலே வந்து அவர் அப்படி இறந்துட்டாருங்க மேடம். இறந்துட்டதுக்கப்புறம் ஃபோன் அவருக்கு வந்து நாங்கள் தகவல் சொல்லலை. அன்னைக்கு அப்பா இறந்த அன்னைக்கு அவங்க அம்மாவும் இறந்துட்டாங்க மேடம் ஹாஸ்பிட்டலில். அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி வந்து அவங்க அம்மாவை இறந்துட்டாருங்க மேடம். அவங்களும் இங்கே வரல, நாங்களும் அங்கே போகல மேடம். அவங்க அம்மா இறந்து 10 மாதத்தில் அவங்க அப்பா இறந்துட்டார் மேடம். அவங்க அப்பாவும் இறந்ததுக்கப்புறம் யாரும் அவரை பார்க்கறதுக்கு ஆள் இல்லை மேடம். 2 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து விட்டு போனாங்க மேடம். 1 மாதம்தான் இருந்தார் மேடம். இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சம்பளத்தை வாங்கிட்டு ஓடி போயிட்டாரு மேடம். இப்போ நடுவில் வந்து வணக்கம். மூணு பொண்ணுங்களை பேசிட்டு எனக்கு யாரும் இல்லைங்க. எனக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை. என் பிள்ளைங்களுக்கு சுத்தமா பெரியப்பாடல அண்ணன் தம்பி இல்லை, யாருமே இல்லை. கட்டிக்கிட்டு பணம் பாவி கொள்றதுன்னு சித்திரவதை பண்றான். 6 வருஷம் ஆச்சு கல்யாணம் பண்ணி 6 மாசம் கூட வச்சு வாழ வச்சதில்லை. உங்களுக்கு இவரை பத்தி முந்தி தெரியாதாம்மா? கல்யாணம் பண்ணி ஒரு புரோக்கர் வழிக்கு தானே வந்துச்சுல? புரோக்கர் மூலியமா தான் மேடம் வந்தது. எங்க குடும்பத்துல யாரும் இல்லைங்க மேடம் விசாரிக்கிறதுக்கு. அதனால அவரை பத்தி விசாரிக்கல. அப்படியே வந்து அம்மா மாப்பிள்ளை வீடு பார்க்க போகும்போது வரும்போது அவங்க எல்லாருமே கூட பிள்ளைய கண்டு நாவீனா ஆக்கி விட்டாங்க. லட்டு மாரி படிக்க வச்சு ஒரு வீணா பணம் கொண்டு வீணா ஆக்கி விட்டாங்க. நீங்க பிகாம் சொன்னீங்கல்ல? பிஎஸ்சி வித் மேத்ஸ். ஸோ ஏன் அவ்வளோ படிச்ச பிறகு எதுக்காக நீங்க இது மாதிரி ஒரு 10th ஸ்டாண்டர்ட் அலைன்ஸ் நீங்க ஓகேன்னு சொன்னீங்க? இல்ல மேடம், அம்மா தான் மேடம் நல்லா படிச்சிருக்காங்களேம்மா உங்க பார்க்க நல்லா இருக்கானே, நல்ல குடும்பமா இருக்க மாட்டேங்குன்னு தெரியாது. நானும் அவ இவ்வளவு நல்லா படிச்சிருக்காங்க, அட்லீஸ்ட் ஒரு கிராஜுவேட்டாவது பாத்துருக்கலாம். இது இப்படி பாட்டு இருந்திருக்கு எனக்கு தெரியல. நீங்க தான் பாத்தீங்களா மாப்பிள்ளைய? நீங்க தான் சார் ஓகே. 3 பொண்ணுல ஒரு பொண்ணு நானா கெடுத்து விட்டேன், ஒரு பொண்ணு தானா கெட்டு வச்சு பொண்ணு பெற்று பொண்ணுக்கு வந்தாங்க. எந்த விஷயம் பேசுனாலும் நான் வந்து உன்னை கொலை பண்ணிடுவேன். எப்படி என்னை கொலை பண்ணுவேன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போய் எப்படின்னா இந்த சங்கு இருக்குது இல்லையா, அதை வந்து இப்படி ஒரு தட்டுனா போதும் உயிர் போயிடும் அப்படின்னு மிரட்டுறாரு. ஆமா மேடம். இல்லைன்னா வந்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்ல இந்த வெடி நரம்பு கால் வெடி நரம்பு இருக்கு இல்லையா, நீ தூங்கிட்டு இருக்கும்போது கத்தியால ஒரு அறுப்பு போட்டோன்னா போதும் அப்படின்னு சொல்றாரு மேடம். வார்த்தை கொன்னுடுவேன் இதேதான் சொல்லிட்டு இருக்காரு. கொன்னுடுவேன் சொல்றாரு மேடம். நான் உன்னை கொலை பண்றதுக்கு உங்க ஏரியால ஆளை கூட்டிட்டு வந்தெல்லாம் எப்போ வச்சிட்டேன் நானு. நீ எங்க வேலைக்கு போற, எங்க வர, எங்க போற, நான் எல்லாமே வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமா இப்போ இல்ல போகல மேடம். ஃபர்ஸ்ட் அவர் வந்து 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தேன். இப்போ 2வது வந்து சேரும்போது நீ வேலைக்கு போவேன்னா நானே சம்பாரிச்சு நான் உன்னை காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. அதனால அம்மா வேலையை விட்டு நின்னுடுமா, வீட்டுக்காரர் தான் இப்படி சொல்றாருல, நின்னு அப்படின்னு சொன்னாங்க மேடம். அப்படி ஆக்கி விட்டுக்கிட்டு சந்தோஷமா இதாயா, நல்லவன் கெட்டவனா கூட நல்லவன் திருந்துவான்.
6 வருஷத்துல 3 மாசம் குடும்பம் பண்ணுவான், 3 வருஷம் அவங்க வீட்டுல இருப்பான். 3 மாசம் குடும்பம் பண்ணுவான், 3 நீங்க வருஷம். அவங்க வீட்ல யார் யார் இருக்காங்க? அவங்க வீட்ல அவங்க அப்பா அம்மா இருந்தாங்க மேடம். அவங்க 2 பேரும் அவங்க இறந்துட்டாங்க. இப்போ அவங்க ஒரு அண்ணன் வந்து தனியா இருக்காரு மேடம், கல்யாணம் பண்ணி. So, அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க எல்லாருமே ஏன்னா கல்யாணத்துல 2 பேரும் அந்த ஃபேமிலி வந்து தான் அந்த கல்யாணம். மேடம் ஃபோன் பண்ணி கேட்கும்போது உனக்கு இஷ்டமா அவன் இப்படிதான் இருப்பான். அவங்க அக்கா சொல்றாங்க மேடம் ஃபோன் பண்ணி, நீங்க தானக்கா வந்து பேசிட்டு போனீங்க அண்ணி, இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்னா, அவன் அப்படிதாண்டி இருப்பான், உனக்கு இஷ்டமா இருந்தா நீ வாழு, இல்லையா உனக்கு புருஷன் வேணான்னா விட்டுரு, அவனுக்கு 1000 பொண்ணு பார்த்து எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்றாங்க அப்படின்னு அக்கா சொல்றாங்க. ஆமா மேடம் அவங்க சொல்றாங்க. அவங்களுக்கு புத்திமதி சொல்லி அவங்க அக்கா வீட்டுக்காரர் என்ன சொல்றாரு, உன்னை தேடி வந்து அவன் இல்லீகல் பிசினஸ் பண்றான்னா அது உனக்கு தேவையில்லாதது. அவனை தேடி போலீஸ் வந்தா உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தாதான் இப்ப நீ கேட்கணும். அது வரைக்கும் நீ ஏன் அவன் இல்லீகல் பிசினஸ்க்கு போகாதன்னு நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க மேடம். இல்லீகல் பிசினஸ் பண்றதே தப்புங்க. சொல்றாங்க இல்லீகல் பிசினஸ் சொல்லிருப்பாங்க. எனக்கு அது தேவை கிடையாது. எனக்கு லைஃப்ல ஒரே தடவை செட்டில் ஆகணும். நான் ஏன் ஒருத்தங்கிட்ட போய் 10,000க்கும் 15,000க்கும் கை கட்டி நான் நின்று வேலை செய்யணும்? நான் ஒரு பிசினஸ் முடிச்சேன்னா எனக்கு கோடிக்கணக்குல பணம் வரும். அப்படி இப்ப கூட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கூட வந்து 50,000 ரூபாய் வாங்கி போய் அதுக்கப்புறம் அது வரலையே. வரல மேடம். காசு எங்க போச்சுன்னு எதுவுமே தெரியல, யாருக்குமே தெரியாது மேடம். எதுவுமே தெரியாது. இப்ப கூட வந்து ரெகுலர் பேசிஸ்ல அவர் இந்த இல்லீகல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரா இல்ல அப்பப்போ இந்த இல்லீகல் பிசினஸ்? தெரியல மேடம். எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் எனக்கு நான் இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவாரு மேடம். இப்ப வந்து இங்க இல்லீகல் பிசினஸ் நீங்க சொன்னது ஒண்ணு பிளாக் மணி. இப்ப வந்து சமீபத்துல இங்க வந்து இருந்தப்ப வந்து ஏதோ டாக்குமெண்ட்டை வந்து பிளட்ஜ் பண்ணி வந்து கோடிக்கணக்குல ஏதோ பணம் வாங்கி கொடுத்தா வந்து இவருக்கு வந்து 25% கமிஷன் கொடுப்பாங்க. எனக்கு 25 கோடி 30 கோடி வரும். அது கல்யாணம் ஆன பிறகு இவர் இப்படிதான் உங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஒரு குழந்தை பெத்துண்டீங்க, மறுபடியும் 2வது குழந்தை எதுக்காக? அதுதான் மேடம் கரெக்டா இருக்கு. நான் கூட்டிட்டு போய் நல்லபடியா வாழ்றேன் அப்படின்னு சொல்லி என்ன ஏமாத்தினாரு மேடம். ஒவ்வொரு தடவையும் இதே மாதிரிதான் மேடம். இன்னுமே நல்லவனா இருப்பேன், இன்னுமே நல்லவனா இருப்பேன், இன்னுமே நல்லவனா இருப்பேன். நல்லவனா இருக்கேன்னு நான் நம்புறது நம்பி 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 சரி இந்த கெட்டவன் மாறுவான், நல்லவனா மாறுவான், குடும்பமானா மாறுவான், குடும்பமானா மாறுவான். நீங்க அவர்கிட்ட பேசிருக்கீங்களா? பேசவே மாட்டேங்க, அவன்கிட்ட பேசவே மாட்டேங்க. பேசினாலும் எங்க அம்மாவை வந்து அசிங்க அசிங்கமா ஒரு வாட்டி போன்ல அசிங்க அசிங்கமா அறுத்துருவேன், அதை பண்ணிடுவேன் இது பண்ணிடுவோம், நான் அசிங்க அசிங்கமா திட்டினான். அதனால நான் அவன்கிட்ட பேசவே மாட்டேன். என்ன மேடம் என்ன பிரச்சனை? பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை மேடம், அவங்க தான் பிரச்சனை வளர்த்துருக்காங்க. ஒரு பிரச்சனை இருந்தா தானே அது வளரும்ல. கேளுங்க மேடம். பிரச்சனை என்னன்னு அவங்க சொல்லிட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லிட்டாங்க. சரி இப்போ உங்க சார்பாக உங்க சைட்ல இருந்து நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன வேலை பார்த்துருந்தீங்க? நான் என் வண்டி நான் தான் ஓட்டிட்டு இருந்தேன். நீங்க தான் ஓட்டிருந்தீங்க. சோ டிரைவர் வேலை தான் நீங்க பார்த்துருந்தீங்க. அப்பப்போ ஏன் வேலையை விட்டு நீங்க ஏன் வேலை பண்ண மாட்டேங்கிறீங்க? மேடம் அந்த வேலையை விட்டது காரணம், என் காரை வித்தது காரணம் என்னன்னு கேளுங்க மேடம். ஃபர்ஸ்ட் என்ன காரணம்? அதுதான் மேடம், காலையில 5 மணிக்கு போயிடுவாரு மேடம். அதான் சொன்னேன்ல மேடம், நைட்டு 12 மணிக்கு வருவாரு. என்ன 5 மணிக்கு போயிட்டு 12 மணிக்கு வர என்ன வேலை இது, எத்தனை மணிக்கு டைமிங் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் இதுதான் வேலை, நான் எத்தனை மணிக்கு போறேன் எத்தனை மணிக்கு வரேன்லாம் சொல்ல முடியாது, இதுதான் வேலை, உனக்கு இஷ்டமா தான் இரு, இல்லன்னா நான் வேலையை ஒரு மனைவி கேக்குற கேள்விதான் இல்ல மேடம். நான் சொல்றேன் மேடம், அதுல இருந்து என்னதான் மேடம் சொல்றது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இவங்கனாலதான் நீங்க அந்த காரையை வித்தீங்கன்னு நீங்க சொல்ல வரீங்க? கண்டிப்பா மேடம். இவங்க கேட்ட கேள்வி என்னன்னா 5 மணில இருந்து நைட் 12 மணி வரை என்ன வேலை பாக்குறீங்க? 12 மணி வரையும் இல்ல மேடம். 12 மணிக்கு எனக்கு ட்ரெயினே கிடையாது. ஃபர்ஸ்ட் 10:40 க்ளோஸ். அப்படி என்னைக்காவது சப்போஸ் லேட் ஆச்சுன்னா கூட நான் வண்டி எடுத்துட்டு தான் வருவேன் சார்ட்ட பர்மிஷன் கேட்டு. மேடம் நல்லா கேட்டுங்க மேடம். 8 மணிக்கு எனக்கு இன் பண்ணணும் சார் கொண்டு போய் சைட்ல. ஒரே ஒரு ஆளுக்கு தான், ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு பிஎம்க்கு ஓடிட்டு இருக்கு வண்டி. நான் வண்டியை எடுத்தாலே மறுநாளே வந்து வேற வண்டி இன் பண்ணிடுவாங்க. அவர் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர்னால ஃபர்ஸ்ட் அவங்க இன்ஜினியர்ஸ்லாம் வரதுக்கு முன்னாடி அவர் போயிடுவார் சைட்டுக்கு. 8 மணிக்குள்ள இன் பண்ண. அப்போ நான் வந்து எத்தனை மணிக்கு நான் ஏந்திரிக்கணும்? 6:40 ட்ரெயினை பிடிப்பேன் மேடம். கண்டிப்பா 5 மணிக்கு நான் மீஞ்சூர்ல போயிட்டு சார் வீட்டான தான் வண்டியை விட்டு, ஏன்னா டீசல் செலவு வேஸ்ட் ஆகுமே, அங்கேருந்து எப்படி பார்த்தா நான் 40 கிலோமீட்டர் வரணும் அப் அண்ட் டவுன். அதனால சார் வீட்டான வண்டியை விட்டு ட்ரெயினில் தான் வருவேன். அவர் நைட் ஷிஃப்ட் ஆளுங்களாம் இன்ஜினியர்ஸ்லாம் வந்துட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் கிளம்பார் வீட்டிலேருந்து. அந்த ஒரு ஆளுக்கு மற்ற டைம் வண்டி சும்மா தான் அங்கே சைட்டில் நிற்கும். அவர் ஹெல்மெட் போட்டு வாக்கி டாக்கி எடுத்துகிட்டு அவர் ஃப்ரீயாக போயிடுவார் சைட் உள்ளார. அவர் ஏதாவது அவங்க வீட்டு யூஸு, அவங்க பையன் ஒருத்தன் மனநிலை சரியில்லாமல் இருந்தாப்புல. அதனால் வந்து ஏன்னா அவர் ஒரு ஆளுக்கு வர்றதுனால இந்த மாதிரி அவர் மற்ற வண்டியில் சாதாரண இன்ஜினியர்ஸ் போகிற வண்டியில் போயிட்டு அவங்க வீட்டுக்கு யூஸ்க்கு அனுப்புவாப்புல. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் கூப்பிட்டு போயிட்டு வந்துடுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. நல்ல மனுஷன். அந்த ஒரே காரணத்துக்காண்டி அவரோட டைமிங் மிஸ் ஆகக்கூடாதுன்ட்டு நான் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். இது வேணால் இன்னும் சின்ன சொன்னாங்க, வண்டி வந்து அஃபிஷியலுக்கு ஓடுதா இல்லை ஃபர்ஸ்னலுக்கு ஓடுதா இல்லை ஆஃபீஸர்ஸ்க்கு ஓடுதா, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னாங்க.
நான் அப்படின்னு வந்து கேட்டாங்களா? அவங்க கேட்டாங்க. நான் வந்து சைட்டில் சொன்னேன் சார்கிட்ட, சார் வண்டி 24 ஹவர்ஸ் ஆகுதுங்க சார், ஏன்னா எக்ஸ்ட்ரா கூட காசு வேணாம் சார், நைட்டு 8 மணிக்கு மேலே ஒரு டிரைவர் போட்டு காலைல 8 மணிக்கு வந்து நான் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன் சார். அப்போ வந்து மேரேஜ் ஆன புதுசு. அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனதுனால நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, உங்கள் இஷ்டம்னா இருங்க, இல்லாட்டினா எடுத்துருங்க வண்டி அப்படின்ட்டாங்க. அது நான் எடுக்க சொல்ல மேடம். நான் டைமிங் எந்த டைமிங் எத்தனை மணிக்கு எந்த டைமிங் என்ன வேலைக்கு சண்டை போலன்னா அதை கேட்டுக்க அப்படின்னு சொல்லி மாட்டேன். கேட்டேன் மேடம். நான் வேலைக்கு So, இவங்க கேட்டதுனாலதான் அந்த வேலையை விட்டு போச்சு. நின்னுட்டு அதனால சண்டே அப்படின்னு வந்திருக்கு சொல்லிட்டாரு எங்களுக்குள்ள, வந்து டைமிங் லேட் ஆகுதுனால வந்து சண்டை வந்துருச்சு. ஆனா இவர் வந்து வண்டி கல்யாணத்துக்கு முன்னாடி வண்டி வாங்கினதே வந்து ஒரு 2 மாசம் 3 மாசத்துக்கு முன்னாடி தான் மேடம் வாங்கியிருக்காங்களே. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எங்க இருந்தாருன்னு கேளுங்க மேடம். சரி மேடம், இப்போ அவங்க தாலி போட்டிருக்காங்களான்னு கேளுங்க. தாலி அறுத்துட்டேன்னு இது ஒண்ணுதான் மேடம் சொன்னாங்கல்ல, அவங்க வந்து அது உண்மையான்னு மட்டும் கேளுங்க மேடம். நான் அடிச்சு தாலி அறுத்துட்டேன்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல, அது உண்மையான்னு கேளுங்க. உண்மைதான் மேடம். 2 பிள்ளைங்க மேல சத்தியமா நான் இந்த இடத்துல நான் சத்தியம் பண்றேன், அவங்கள பண்ண சொல்லுங்க. இவங்க அக்கா கிட்ட எல்லார்கிட்டயுமே வந்து இவங்க அக்கா இவங்க அண்ணன் எல்லாருமே வந்து இவங்க அக்கா வீட்டுக்காரங்க எல்லாருமே பேச வந்தாங்க மேடம். பேச வரும்போது நான் சொன்னேன் மேடம், இந்த தாலியில வந்து சண்டையில வந்து தாலியை பிடிச்சிட்டாரு, அதுல இருந்து நான் தாலி போடல. இவர் வந்து என்னைக்கு நல்லவரா திருந்தி நல்லபடியா வந்து பொண்டாட்டி பிள்ளைய வச்சு காப்பாத்துறாரோ அன்னைக்கு வந்து நான் புது தாலி அந்த தாலியை வந்து கோயில்ல போட்டேன் மேடம். அப்புறம் எப்படி அர்த்தனை எதுக்கு மேடம் சொன்னாங்க? அர்த்தனை எதுக்கு சொன்னாங்க? சண்டையில அறுந்து விழுந்து. எப்படி சொன்னீங்க? இப்ப உங்கள்ட்ட சொன்னல மேடம், சண்டையில அறுந்து விழுந்து. சண்டையில அறுந்துலாம் ஒண்ணு மேடம். நான் இப்போ 2 பிள்ளைங்க மேல கூட நான் சத்தியம் பண்றேன், உன்னால பண்ண முடியுமா? So, அந்த தாலி எப்படி இறந்து விழுந்துச்சு? அதுதான் சண்டையில வந்து போட்டு அப்படி என்ன சொல்றாரு அவரு? அவர் சொல்லுவாரு மேடம், அவர் அடிச்சுட்டு எங்க அப்பாவை அடிச்சுட்டு கீழே தள்ளி விட்டுட்டு அவர் ஓடி போயிட்டாருங்க மேடம். என்ன அப்பாவை தள்ளி விட்டாரு? நைட்டு 11 மணிக்கு சண்டை மேடம். எங்க அப்பாவை அடிச்சு கீழே தள்ளி விட்டாருங்களான்னு கேள்வி. இவங்க அப்பாவை அடிச்சீங்களா இல்லையா? அவங்க அப்பாவை தள்ளி விட்டேன் மேடம். நல்லா கேட்டுங்க, இவங்க எது பண்ணாலும் எங்கேயாவது போய் வேலை செஞ்சு எங்கேயாவது தங்கிக்கோ, மாசம் சம்பளம் இவ்வளவு கூட, இவங்க அக்கா இருக்கிறதுனால அந்த வீட்டுல அப்படிலாம் இல்ல மேடம். இவர் போய் நல்லா சொல்ல கேட்டுங்க மேடம். இவங்க வந்து கூப்பிட்டாங்க, சரி பிள்ளைங்களுக்காண்டி போகலாம், வீட்டில் எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, சரி அந்த பிள்ளைங்க மூஞ்ச பாரு, அது வரமாட்டுது, தனியாக கூப்பிட்டாலும் வரல, அவங்க வீட்டுக்கு தான் வரணுன்னுச்சு. அப்போ அவங்க வீடு மேலே கட்டிகிட்டு இருக்காங்க, இன்னும் 15 நாளில் எங்கள் அம்மா மேலே போயிடுவாங்க, நம்ம கீழே இருந்துக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிச்சு. அதுக்கப்புறம் நான் போய் ஒரு வாரத்தில் அவங்க அக்கா வந்துட்டாங்க. அங்கே அவங்க அக்கா மாசமாகி அங்கே வந்துட்டாங்க. 3வது கன்சீவ் ஏற்கனவே ஒரு இடம் கூட்டு போய் கழிச்சிருக்காங்க. 3வது மாசமாகி வந்தப்போ வந்து அவங்க அக்கா வீட்டுக்காரை வந்து அவங்க அம்மா திட்டி சண்டை போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. அவங்க அக்கா வந்து நீ கழிச்சிட்டு வந்தா வா, இல்லை இங்கே இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாப்ப. இல்ல மேடம், நான் அது வரையும் இல்லை. இல்ல மேடம், அவங்க வந்து பசங்க லீவ் குழந்தை மாசமா இருந்தாங்க மேடம். அவர் வந்து கழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அக்கா வீட்டுக்காரர் சொன்னாரு மேடம். ஆனா வந்து படுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க, சாப்பிடணும் படுக்கணும்ன்றது எங்க சொன்னாங்கன்னா, அவங்க அக்கா வந்ததுனால எங்கேயாவது கொஞ்ச நாளைக்கு தங்கி இங்க இருந்து அப்படி இல்ல மேடம். இவர் வந்து வேலைக்கே வந்தாரு மேடம். வந்து நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு மேடம். ஆனா இவங்க சொல்ற என்னது, அவங்க மெயின் பிரச்சனை என்னன்னா, நீங்க வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்க. போக மாட்டேன் மேடம். இப்ப கூட நீங்க வேலைக்கு போக மாட்டீங்க. என்னோட ஐடென்டி கார்டு முதற்கொண்டு போன மாசம் இப்ப கூட இந்த மொபைல் SMS பாருங்க, சேலரி கிரெடிட் ஆனது. அவங்க வீட்டாண்டே நான் ஜாப் ஒன்று பார்த்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் 1 மாசம் தானே போனீங்க? ஆமா மேடம், அதுக்குள்ளதான் சண்டை போட்டு சொத்தை பிரிச்சு எடுத்துருவான்ட்டாங்களே மேடம். என்ன சொத்தை பத்தி பேசுறீங்க? அதுதான் அவங்களுக்கு கேளுங்க மேடம், சொத்து எப்படி மேடம் கேட்பாங்க? அவங்க அக்கா எந்த சொத்தை பத்தி, எந்த சொத்தை அவங்க அப்பா அம்மா செத்ததுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு சேர வேண்டிய ஒரு வீடு இருக்குது மேடம். அதுல வந்து அவங்க தம்பி இருக்கிறாங்க. நான் என்ன கேட்டேன் வந்து, அவங்க அக்கா வந்து வரும்போது வந்து இவனுக்குன்னு நான் ஒரு வண்டி வாங்கி தரேன், அந்த வண்டியை வச்சு பொழைச்சிக்கிட்டு இவரு அப்படின்னு சொன்னாருங்க மேடம். அதை நான் கேட்டதுக்கு உங்க அக்கா வந்து வண்டி வாங்கி தரேன்னு சொன்னாங்கல்ல. எனக்கு அம்மா அப்பாவா? இந்த விஷயத்தை பத்தி நீங்க சொல்லவே இல்லையா? இப்ப சொல்லல மேடம். சொத்து பிரிக்கிறது பத்தி நீங்க சொல்லலையா? நான் சொத்து பத்தில பேசவே இல்ல மேடம். நான் சொத்து பத்தில பேசவே இல்ல. இதுதான் மேடம் கேட்டேன். உங்க அக்கா வந்து வண்டி வாங்கி மேடம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கார்த்திகை மாசம் அம்மா இறந்தாங்க. அன்னைக்கு முன்னாடி நாள் தான் அவங்க அப்பா இறந்தாங்க. அம்மா இறந்து 8 மாசத்துல அந்த ஃபீலிங்லேயே அப்பா இறந்துட்டாரு. 8 மாசத்துலயே இவங்க 2 பேரும் இறந்த ஃபீலிங்லேயே வந்து அண்ணனுக்கு அட்டாக் வந்துருச்சு. இப்ப 2 மாசம் ஆச்சு. அவங்க அண்ணன் வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க மேடம். இப்போ நான் விசாரிச்சப்ப அவங்க அண்ணன் வந்து ட்ரிங்க்ஸ்ல வந்து பாய்சன் கலந்து சாப்பிட்டு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க மேடம். இப்போ டாக்டர் சர்டிபிகேட் எடுத்து வந்துட்டா? நான் கேள்விப்பட்டப்ப அப்படிதான் மேடம் சொன்னாங்க. நாங்க டெத்துக்கு போயிருந்தப்ப போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவர் கூட்டு வந்திருக்குது. சொல்லுங்க. சரி, சூசைட் பண்ணிட்டேன் அவங்க என்ன வேணும்னு சொல்லிக்கிட்டேன். அதை பத்தி இல்ல. அதாவது வாழணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே இப்ப கூட நான் வந்திருக்கிறது என்னன்னா, அந்த 2 பிள்ளைங்களுக்கு வேண்டி வந்திருக்கேன். அவங்க அம்மா விட்டு வருதுன்னு சொன்னா இன்னைக்கு நான் கூட்டு போறதுக்கு ரெடி. அது எல்லாத்தையும் ஜோடிச்சு அவங்க பேசுறாங்க. அது நல்ல விஷயம். இன்னும் அவங்க பேச்சுல இருந்து நான் தெரிஞ்சது என்னன்னா, நீங்க இல்லீகல் பிசினஸ் பண்றீங்களா? இல்ல, இல்லீகல் பிசினஸ் எனக்கு வந்து லேண்ட் விஷயமா நான் அப்படி இப்படின்னு போக செய்வேன் மேடம். ஏன்னா எனக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும். ஏன்னா என் பிள்ளைக்கு சேர்க்கணும்னு சொல்லிட்டு நான் ஐடியா பண்ணுவேன்.
நான் இன்னைக்கு வரையும் எல்லாமே வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ கொலையெல்லாம் பண்ணிருக்கீங்களா அதாவது ஃப்ரெண்டுங்க கூட சேர்ந்து அது வந்து ஜோடிச்சுட்டாங்க மேடம். அது அவங்க கூட பிடிச்சதுனால வந்து என்ன நடந்துச்சு? அது அவங்க ஃபேமிலி மேட்ரு மேடம். அது வந்து அன்றைக்கி நைட்டு அவங்க கூட ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால வந்து என்னை வந்து அந்த கேஸில் வலிச்சிட்டாங்க. இவனு தான் கூட்டாளி அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்துச்சு? இல்லை அவங்க அப்பாவே அவர் கொண்டாப்ல அந்த பையன். இல்லை மேடம், அப்படியே போய் மேடம் இவர் வாயால சொல்லியிருக்கிறாரு மேடம். ரெண்டு பேரும் என் ஃப்ரெண்டுங்க 2 பேரும் 2 கையில பிடிச்சிக்கிட்டாங்க. இந்த சங்கில் அப்படி ஒரே குத்து முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் மேரேஜே ஆனது மேடம் எனக்கு. ஏன் இந்த விஷயத்த பத்தி நீங்க சொல்லல? யார்கிட்ட மேடம்? கல்யாண நேரத்துல உங்க கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனப்போ ஏன் இந்த விஷயத்த பத்தி அவங்க கிட்ட சொல்லல? ஏன் மேடம், அவங்க லவ் பண்ணிட்டு இருந்ததா அந்த பொண்ணுக்கு பையனுக்கு நிச்சயம் பண்ண அது ஃபிக்ஸ் பண்ணது அதை கூட தான் என்கிட்ட வந்து மறைச்சாங்க. அவங்க எந்த லவ் பண்ணது? இந்த மாதிரி அங்க வேங்கைன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல வந்து மேடம் அப்படியே அப்பட்ட நல்லா கேட்டுங்க மேடம். நீங்க வந்து பொண்ணுங்க பழக்க வழக்கம் இருக்குதுன்ட்டு பொண்ணுங்க பழக்க வழக்கம் இருக்குதுன்னு இப்ப கூட அவங்க ரிலேஷனுக்கு நான் போன் பண்ணி கேவலமா அபாண்டமா அப்பட்டமான போய் சொல்லுவாரு மேடம். இவரு திருப்பதிக்கு வேலைக்கு போறதுனால பழக்க வழக்கம். இப்ப கூட நான் பெயிண்டிங் வேலைக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். நேத்து கூட. சரி, நீங்க வேலை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஆமா சார். சேர்ந்து இருந்து வாழலாம்ல மேடம். நான் இப்ப கூட பிள்ளைங்களுக்காண்டி வந்திருக்கேன் மேடம். நானு எனக்கு என்னன்னா அவங்க அம்மா கூட இருக்க கூடாது, அவ்வளவுதான். ஏன் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க? அவங்க அம்மானாலதான் மேடம். இப்ப நீங்க கேட்டீங்கல்ல 6 வருஷத்துல வந்து எவ்வளவு நாள் நீ அது கூட இருந்தேன்னு சொல்லிட்டு, அவங்க அம்மானால வந்து நான் 2 வருஷம் கூட இல்ல. இதான் உண்மை. ஏன் அவங்க அம்மா என்ன செய்யறாங்க? என்ன மேடம், அவங்க தங்கச்சி ஒண்ணு ஓடிடுச்சு மேடம். அவங்க தங்கச்சி வந்து ஒரு பையனை கூட்டு போயிருச்சுன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ஜாதி வெறி பிடிச்சவங்க 2 பேரும். நான் அவனை எப்படியாவது அழிச்சிடணும் வச்சிடணும்னு சொல்லிட்டு என்கிட்ட எதுக்கு நான் அந்த கொலைகேஸ்ல ஏற்கனவே இருந்ததுனால இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எப்படியா இருந்தாலும் அவங்கள கொண்டுறணும், இதே இல்லாத கொண்டுறணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டாங்க. சோ நீங்க இது அவருடைய இந்த குவாலிட்டி நீங்க பயன்படுத்துறீங்க. அசிங்கப்படுத்துறாங்க மேடம். இல்ல மேடம், எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அவங்க கிட்ட போன் பண்ணி அவங்க எல்லாருமே என் தங்கச்சியை பாக்கிறதுக்காக ஒரு 10 பேர் அவங்க மாமா ஏன் உங்க மாமியாருக்கு முன்னாடி நீங்க பேச மாட்டேன்னு சொல்றீங்க? ஐயோ, அவங்கனால நான் இன்னைக்கு அசிங்க சொத்த பிரிச்சு எங்க அண்ணன் செத்து இங்க மேடம். அவங்க கிட்ட கேட்கலாம்ல, அவங்க கிட்ட பேசலாம்ல. அவங்க மூஞ்ச பாக்குறதுக்கு பிடிக்கல மேடம். இல்ல நல்லா கேட்டுங்க, கர்மாந்திரத்துக்கு வந்திருக்காங்க மேடம். 3 மாசத்துக்கு முன்னாடி அண்ணன் இறந்து சாவுக்கு வந்தாங்க, கர்மாந்திரத்துக்கு வந்தாங்க. அன்னைக்கு எங்க அக்காட்ட சொல்லியிருக்காங்க அந்த வீட்டை இதோட அவனுக்கு தடுத்து கொடுத்துருங்க. அப்படிலாம் சொல்லல மேடம். அவங்க அபாண்டமா போய் பேசுறாங்க மேடம். எங்க அம்மா காலையில எங்க அம்மா நைட்டு நாங்க 11 மணிக்கு போனோம் மேடம். அவங்க அண்ணனோட 16ஆம் நாள் காரியத்துக்கு காலையில 10 மணிக்கெல்லாம் எங்க அம்மா கிளம்பிட்டாங்க மேடம். நைட்டு எத்தனை மணிக்கு தெரியுமா வராங்க வேம்புக்குன்னு? 11 மணிக்கு வராங்க. 11 மணிக்கு தான் மேடம் நாங்க போனோம். நாங்க இல்லன்னு சொல்ல மேடம். நாங்க இந்த மாதிரி வந்து எங்க அம்மா மேல வந்து இவர் அபாண்டமான பழி சொல்லுவாரு. மேடம் சொல்லுவாரு, நீ அவனை வச்சு இதெல்லாம் பேச வரதுக்காண்டி இவங்க செட்டிங்ல வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. 3 உயிர் போனோன்னு, இந்த 2 வருஷத்துக்குள்ள 3 உயிர் போனோன்னா சொத்தை பிரிச்சு கொண்டு வர சொல்ல ஐடியா பண்ணிட்டாங்க. நீங்க 2 பேரும் விரும்பி தானே கல்யாணம் பண்ணீங்க மேடம்? இல்ல மேடம், புரோக்கர் மூலமா நாங்க இந்த மேரேஜ் கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லி பிடிச்சதானே நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணீங்க. ஓகே, அது வந்து உண்மை. நான் லவ் மேரேஜ் பத்தி பேசல. ஈவன் அரேஞ்ச் மேரேஜ்ல என்ன புரோக்கர் தான் வந்திருக்காருன்னா 2 பேரும் ஒருத்தர் நல்லா அப்ப கூட சொல்றேன் மேடம். நான் என்ன ஒரு கஷ்டத்துல இருந்தா கூட சரி, என்கிட்ட 10 ரூபா இருந்துச்சுன்னா கூட அந்த பிள்ளைங்களுக்கு பார்க்கணும், இல்ல ஒய்ஃபுக்கு பார்க்கணும் அப்படின்னு தான் நான் ஐடியா பண்ணிட்டு போவேன் இன்னைக்கு வரையும். அது வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணப்போ கூட அதாவது சொல்ல முடியல, ஒரு பாக்ஸாவே வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். அந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு கட்பனின் எடுக்கணும், எனக்கு ஒரு ஜெட்டி எடுக்கணும் கூட தோணல. கேளுங்க, அதெல்லாம் உண்மையா இல்லையான்னு மட்டும் கேளுங்க. இவர் குடிச்சிட்டு மிச்சத்துல எடுத்துட்டு வருவாரு மேடம். இவர் செலவு போக மிச்சத்தை எடுத்துட்டு வருவாரு. அப்ப கூட விட்டு மேடம். அந்த 1 மாசம் ஒர்க் பண்ண 1 மாசம் இவர் சொல்றாரு, எல்லார்கிட்டையும் சொல்றாரு மேடம், நான் ஏடிஎம் கார்டு பேங்க் புக் கொண்டு எல்லாத்தையுமே ஒய்ஃப்ட்டு தான் கொடுத்தேன்னு. அந்த ஏடிஎம் கார்டு ஒர்க் ஆகாத வரைக்கும் என்கிட்ட கொடுத்து வச்சிருந்தாரு மேடம். அந்த சேலரி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு எடுத்தேன் அதை மட்டும் சொல்லி, என் கையால நான் அதுல எவ்வளவு எடுத்தேன்னு கேளுங்க மேடம். 2000 ரூபாய் எடுத்தாரு. 2000 ரூபாய் கிடையவே கிடையாது. வாங்கின சம்பளம் 11000 ரூபாய் மேடம். அதுல 9000 ரூபாய் நான் எடுத்துட்டு வந்துட்டு இவர்கிட்ட நான் சொன்னேன் மேடம், இந்த செலவு பண்ணலாம் சொல்லிட்டு லிஸ்ட் போட்டு கொண்டு வந்து கொடுத்தேன் மேடம். மீதி 2000 ரூபாய் ஏடிஎம் கார்டு இத்தனைக்கும் வந்து இவர் இங்க இருந்து ஓடி போகும்போது கூட என்கிட்ட சொல்லிட்டு போல மேடம், எங்க ஏரியாவுக்கு போறேன், நான் சாயங்காலம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனார் மேடம். நைட்டு ஃபுல்லா வரல. அடுத்த நாள்ல அவங்க வீட்டுல இருக்குது எனக்கு அசிங்கமா இருக்கு மேடம். சும்மா அவங்க இது பேசுனுச்சுன்னா பரவாயில்ல. அவங்க அம்மா வந்து நான் செஞ்சதெல்லாம் தப்புதான் அத்தை, என்ன மன்னிச்சிருங்க, இந்த ஒரு தடவை என்ன சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா கால்ல வந்து இன்னைக்கு எல்லாரும் கேக்குறாங்க மேடம். அவங்க சொல்றாங்க வந்து அவங்க அம்மா கால்ல விழுந்த பிறகுதான் அந்த வீட்லயே உங்களுக்கு இடம் கொடுத்து இப்ப அங்கதான் இருந்தீங்க. ஏன் எனக்கு வீடு இல்லையா மேடம்? நான் கூப்பிடுறேன்ல, வர வேண்டியதானே?
இப்ப எதுக்காக நீங்க இங்க வந்து வாழ்ந்தீங்க? மேடம் வரல, போன் எடுக்கல, பிள்ளைங்களுக்காண்டி இறங்கி போயிட்டு இருக்கேன் மேடம். அங்க அந்த வீட்டுக்கு போயிருக்கேன் மேடம். இவரு அந்த ஒரு சரி, உங்க வீடு அங்க இருக்குன்னு சொல்றீங்க. சரி மேடம், இங்க பாருங்க, நல்லா கேட்டுங்க. அந்த பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு போற ஒரே காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த சொத்தை பிரிச்சு எப்படியா இருந்தாலும் எடுத்துட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி பிள்ளைங்க இன்னைக்கு ஒடியாந்துறான். எப்படியா இருந்தாலும் என் பொண்ணு அங்க அனுப்ப போறது இல்ல, சரி என்னதான் இருந்தாலும் பண்ணாலும் பிள்ளைங்கன்னு ஒடியாந்துடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணி லாஸ்டா இப்ப சொத்து பிரிக்கணும்னு சொல்லி ஒரு சண்டை. இவங்களோட சொத்து மதிப்பு எவ்வளவுன்னு கேளுங்க மேடம். அது 10 ரூபா இருக்கட்டும் மேடம். கேட்டேன்னு நான் இவர் சொத்துன்னு சொல்றாரு மேடம். என் தங்கச்சி லவ் பண்ணி ஓடி போயிட்டா மேடம். எங்க அப்பாவோட பேர்ல இருக்கிற வீடு எங்க அம்மாவோட ஒரு பேர் இருக்கு மேடம் வீடு. அது வந்து எங்க அம்மா வந்து எனக்கும் எங்க அக்காவுக்கும் சரிபாதி எழுதி கொடுத்துட்டாங்க மேடம். 2 வீட்டும் எனக்கும் எங்க அக்காவுக்கும் சரிபாதி எழுதி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு அந்த வீட்டோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் போகும் மேடம், எனக்கு சேர வேண்டிய பங்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு மேடம் இவங்க சொத்தை வித்தா இவங்க அங்க சொத்துன்னு இருக்கிறது அந்த ஒரே வீடு தான் மேடம். அப்பா அம்மா அதுல வீடு 6 பேர் இருக்கும். இப்ப நம்ம ஏதாவது ஒரு கஷ்டப்பட்டு சூழ்நிலை ஒரு ரொம்ப கடனாகி அந்த கடனை அடைக்கிறதுக்கு அங்கங்க கேட்டு இது பண்றதுக்கு, சரி நம்ம வீட்டை வச்சு சரி யாராவது பார்த்து ஏதாவது கொடுங்க, நான் இனிமேட்டு அந்த வீட்டை சொத்து எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டா அது வேற மாதிரி போயிடும். ஒண்ணுமே இல்லாம சொத்து பிரினா நாளைக்கு அந்த வீட்டுல தானே உரிமையோட போய் இருக்கேன். நானு கேட்கவே இல்ல மேடம். ஜாயிண்ட் ஃபேமிலியா? கூட்டு மேடம். இல்ல மேடம், எல்லாருமே தனித்தனியா தான் மேடம் இருப்பாங்க. இப்போ அவங்க தம்பி மட்டும் இருக்காங்க. அதுதான் சொல்றேன், அப்பா அம்மாவும் இல்ல, வந்து அங்க இருக்கலாம்டா அதுவும் வரமாட்டாங்க. பொய் மேடம், அதெல்லாம் இல்ல மேடம். சரி மேடம், இப்ப வந்து நான் தனியா போறதுக்கு ரெடியா இருக்கேன். ஒரு வேலைக்கும் சரி மேடம், அவங்க அப்பாவே சொல்லுவார் மேடம், இவனுக்கு எத்தனை வேலை பார்த்து வச்சாலும் அதுல 1 மாசம் 1.5 மாசத்துக்கு மேல இருந்து வேலை செய்யவே மாட்டேன். இது வரைக்கும் எந்த வேலை அவர் நிரந்தரமா அட்லீஸ்ட் ஒரு 6 மாசம் இல்ல மேடம் 3 மாசம் சம்பாரிச்சு இப்ப அவங்க வீட்டாண்டே தானே மேடம். நல்லா கேட்டுங்க, 5 நிமிஷத்துல நான் நடந்தே போயிடலாம். நான் இந்த அமேசான்ல வந்து இப்ப ஜாயின் பண்ணேன் மேடம். கேப்பார் மேடம், நான் சம்பந்தமில்ல ஒரு சண்டே போட்டு அந்த கம்பெனில வந்து நிக்கிற மாதிரி நான் அப்பயே நினைச்சேன். என்ன சண்டை போடுங்க? என்ன பிரச்சனை? டெலிவரி மேடம், டெலிவரி வேலை செஞ்சு. சரி, அங்க என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? இல்ல மேடம், இப்ப இவங்க அந்த சொத்தை பிரிச்சு எடுத்துருவான்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அதுல இருந்து எல்லாமே ஐடென்டி கார்டு யூனிஃபார்ம் எல்லாமே அவங்க வீட்டுல இருக்குது. அப்புறம் எப்படி போறது? நான் அதோட போறதே இல்லை, போட்டு அந்த ட்ரெஸ்ஸோட நான் வந்திருக்கேன் மேடம். அதனாலதான் நீங்க அந்த வேலைக்கு இப்ப போறது இல்ல. இத்தனைக்கும் கரண்ட்ல கூட வச்சிருக்கேன் மேடம். அந்த வேலையை வந்து நான் அடிக்கடி ஃபோன் பண்ணி வச்சிருக்கேன்ல சார், வீட்டுல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் எனக்கு லாங்ல இருந்து வர முடியல மேடம். டெய்லி 150 ரூபா பெட்ரோல் ஆயிடுது எனக்கு. அதனால பொய் மேடம், அவ்வளவும் பொய். இவர் என்கிட்ட வேலைக்கு போகாம எங்க அப்பா சாகிறதுக்கு முன்னாடி வந்து 10 நாள் இருந்தப்போ வந்து வேலைக்கு போகாம வந்து கேட்டதுக்கு சொல்றாரு மேடம், நான் ரோட்ல நடந்து போறேன், சப்போஸ் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது, கை கால் எனக்கு நொண்டி ஆயிடுது, அப்ப வச்சுட்டு சாப்பாடு போடுவீங்கல்ல, அப்படி நினைச்சிட்டு இப்ப வச்சுட்டு சாப்பாடு போடு, எனக்கு என்னைக்கு வேலைக்கு போக தோணுதோ அன்னைக்குதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்றது. மேடம் அது சொல்றது கேளுங்க மேடம், அது என்ன சொல்றாங்களா கேளுங்க. இல்ல அவங்க நீங்க என்ன சொல்ல அதாவது இப்ப கூட நான் வந்து வாழணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேன். இப்ப கூட எப்படி தெரியுமா, நாளைக்கு வந்து இந்த இதே வந்து ஒரு பெரிய சண்டை ஆகிற அளவுக்கு நீ பேசிக்கிட்டு இருக்கேன். உண்மையெல்லாம் எங்க வெளியில நான் சொல்லிருவேணும் சொல்லியே என்ன மிரட்டுவாரு மேடம். என்ன மிரட்டி எல்லாத்துக்குமே காரணம் எங்க அம்மா தான். இவர் வந்தாருன்னா இவர்கிட்ட உட்காந்து பேசுறது கூட இப்ப வீடு இருக்குதுன்னா சரி பொண்ணு மாப்பிள்ளையும் பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசல்ல உட்கார்ந்து இருப்பாங்க மேடம். வாசல்ல உங்க அம்மா ஒட்டு கேட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னு வரும்போது அந்த மாதிரி பேசுறாங்க மேடம். அந்த தெருவுல வந்து எனக்கு கொடுக்குற மரியாதை அந்த தெருல அவங்களுக்கு கிடையவே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னாடினாலும் கல் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்க மேடம். எங்க இடத்துல வந்து எங்க அம்மாவை திட்டுறாங்க மேடம், நீ வந்து அவன் நல்லவன்னு சொல்லி நீ எங்களெல்லாம் வச்சு பேசி உள்ள விட்டியா, 2 வருஷம் கழிச்சு 1.5 வருஷம் கழிச்சு அந்த பையன் வந்தப்ப நீ பக்கத்துல அக்கம் பக்கத்துல கூட்டி யாரையாவது வச்சு உட்கார வச்சு பேசினி. அன்னைக்கு உன் வீட்டுக்கார அடிச்சு உன் வீட்டுக்கார சாவறதுக்கே காரணமா இருந்த பையனை நீ எப்படி நீ இன்னைக்கு மன்னிச்சு வீட்டுக்குள்ள விட்ட அப்படின்னு கேக்குறாங்க மேடம். பழசெல்லாம் விட்டுட்டு நான் புது மனுஷனா மாறுறேன்னு அவர் சொல்றாரு. சேர்ந்து வாழணும். இது பாருங்கம்மா, பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் நடந்திருக்கு. இப்ப அந்த பிரச்சனைகளை இப்போ அவர் சார்பாக அவர் ஒரு சில எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்குறாரு, நீங்க உங்க சார்பாக சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இது எல்லாம் பார்க்கும்போது நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா வாழ வேணாமா, அதுதான் முக்கியம். அந்த வீட்டுல இருக்க கூடாது. வேண்டாம் மேடம், இவர் பசங்களை கூட இவர் என்ன தெரியுமா மேடம் சொல்லிருக்காரு, எனக்கு எத்தனை நாள் கழிச்சுனாலும் என் பிள்ளைங்களை எப்படி என்கிட்ட தூக்கணும்னு எனக்கு தெரியும், நான் தூக்கி காட்டுவேன் அப்படின்னு வரும். அப்பப்போ கோர்ட் மூலியமா போய் வாங்கலாம் தான் இருந்தேன் மேடம். குழந்தைய போய் வாங்கிட்டேன். தூக்குனா உங்க வீட்டாண்ட டெய்லி நான் 10 தடவை போயிட்டு வந்துட்டேன். சம்பாரிச்சு பிள்ளைங்களை காப்பாத்த மாட்டாரு மேடம். சம்பாரிச்சு பிள்ளைங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டாரு. இவர் என்ன செவுத்துல புடிச்சு அடிச்சு இன்னைக்கு வரைக்கும் நான் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் மேடம். ஒரு தடவை ஏதோ blood clot ஆயிடுச்சாமே. ஆமா மேடம், கூட அந்த காசை கொடுத்து கண்ணுக்கு வர நெருங்கல எதுக்காக அடிச்சீங்க? இல்ல மேடம், அதாவது அவங்க அக்காவை வந்து அங்க வந்து மாசமாயி வந்தாங்கன்னு சொன்னால அவங்க வீட்டுக்கார வந்து திட்டி அவங்க அம்மா அனுப்பிச்சாங்கன்னு. அந்த டைம்ல வந்து நான் கொசு கடியில டெய்லி மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து என்ன தெரியுமா ஒரு வார்த்தை சொன்னிச்சு, படுத்துட்டு இருக்கிறப்ப நீங்க என்ன முடிவுல இருக்கிறீங்க அப்படின்னு. என்ன லட்சுமி அப்படின்னா, எந்த வார்த்தையும் சொல்லவே இல்லையே, உங்களை தனியா இங்கே தங்கி இங்கிட்டு
சாப்பிட்டு இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொன்னேன்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுதான் உன் முடிவான்னு சொல்லி கேட்டேன். அப்படியே லொடன்னு அவங்க அம்மா இவங்களும் ஆரம்பிச்சிட்டாங்க மேடம். இல்ல மேடம், அப்படியே அப்பட்டமான பொய். எங்க அம்மா மேல ஏறி வந்தாங்க, தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து இங்க இருங்க, தொடப்பத்தை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மா அடிக்கிறாங்க என் கண்ணுல. சத்தியமா கிடையாது அப்படியே மேடம். ஸ்டேஷன்ல அந்த கண் ரெட்டிஷோட போய் காமிச்சேன் மேடம். ஆனா அவங்க அம்மா சொல்றது நான் இன்ன வேற அவர்கிட்ட நான் பேசினதே இல்ல என்ன சொல்றாங்க. அடிச்சு சத்தியமா என்ன மேடம், அடிச்சு நான் அப்படின்னா மயக்கம் அப்படி போட்டு சொன்னா நான் அவங்க நல்லா இருக்க மாட்டாங்க. அசிங்கமா அசிங்கமா என்கிட்ட பேசுறாரு. இப்படியேதான் மேடம் நான் நல்லா பேசவே இருக்க மாட்டேன். மாட்டாங்க. அந்த ஊர்ல அவங்க அம்மாட்ட யாராவது பேசுறாங்கன்னு சொல்லுங்க மேடம். கேளுங்க இவங்க மேடம், 3 அதே பேர் தான். அவங்க அக்கா மாடியில இருக்காங்க. அவங்க அக்கா வீட்டுக்கார வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க மேடம். அவர் இங்க இருக்கவே மாட்டாரு, வெளிநாட்டுல தான் எப்பயுமே இருப்பாரு. அவங்க அக்கா கூட்டு வந்து வச்சுக்கிட்டாங்க. இவங்க அங்க இருக்கணும். இவங்க 3 பேரும் குசு குசு. ஆம்பளை எந்த அம்மாக்கு சந்தோஷங்க தான் மேடம் கல்யாணம் ஆன இருக்கட்டும் பசங்க மேடம், எதுக்காக இருக்கட்டும் மேடம். வீட்ல எங்க வீட்லயும் சரி இன்னைக்கு வரையும் 2 பொண்ணு கட்டி கொடுத்துருக்கோம் மேடம். என்னைக்காவது வந்து அழுதுட்டு வந்துச்சுன்னா கூட சரி வா போய் என்ன மேட்டர்னு கேட்டு அதை அந்த ஸ்பாட்லயே வந்து கிளியர் பண்றதுதான் ஒரு இது. இவங்க அப்பெல்லாம் கிடையாது. நீ என்னதான் பண்ணாலும் சரி எனக்கு வந்து என் பிள்ளைங்க தான் வேணும். இன்னைக்கு வரையும் சொல்லியிருக்கேனே, நீ வந்து என்ன லட்சுமியோ உனக்கு நான் வேணுமா இல்லை அவங்க அம்மா வேணுமா, நீ வந்தா வரனப்போ எனக்கு என் அம்மா தாண்டா உயிர் அப்படின்னு சொல்லிட்டு போயிரு. இவர் சம்பாரிச்சு காப்பாத்த மாட்டாரு. இவரை நம்பி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தனி கொடுத்தன எர்ணாவூர்ல தனி கொடுத்தனம் போனேன் மேடம். அந்த மேட்டர் எதுக்கு அந்த தனி கொடுத்து எதுக்கு காலி பண்ணது கேளுங்க மேடம். 5 மாசம் அவங்க தங்கச்சி ஒண்ணுச்சு தெரியுமா, அவங்க அம்மா ஒரு மாதிரியா இருக்காங்க, அவங்க ஒரு வாரம் அவங்க கூட இருந்துட்டு வராங்கன்னு சொல்லிட்டு போனுச்சு. அப்படியே அங்க டேரா பொய் மேடம், அப்படியே பொய். அவன் அங்க எர்ணாவூர்ல குடியிருக்கும் போது அவங்க அண்ணன் ஒரு சொல்றதே உண்மைன்னு சொல்லி நினைச்சீங்க மேடம். நம்ம என்ன எது சொன்னாலும் வந்து அது இப்ப கூட என்னன்னா யாரும் அப்படி இல்ல, யாருமே நினைக்கல. அவங்கதான் அவங்க சார்பாக சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் அங்க இருந்து வெயில்ல அந்த வேலையை விட்டுட்டு அங்க போக முடியாது, வெயில்ல பெயிண்டிங் வேலை ஏறி வேலை செஞ்சுட்டு மேடம். இவரை யாராவது ஒருத்தர் நல்லவர்னு சொன்னாருன்னா அப்புறம் கேளுங்க மேடம், அவங்க ஏரியால விசாரிச்சு பாருங்க மேடம். அவரை யாராவது இவரையோ இவங்க குடும்பமோ நல்லவங்க நல்ல குடும்பம்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அப்ப கேளுங்க மேடம். சரி இப்ப மேடம் இது அதாவது ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்க விரும்பல. நான் வந்தது என்னன்னா, அதாவது நான் வந்து வேணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து வேணாம்னா லாஸ்டா அவங்க என்ன முடிவுன்னு கேட்டுங்க மேடம். இப்ப உங்களுக்கு என்ன இதுன்னா அவர் வேலை பண்ணணும், கரெக்டா? இல்ல மேடம், எனக்கு அவர் கூட சேர்ந்து வாழ வேண்டாம் மேடம். என்ன நிம்மதியா இருக்க விட்டாருன்னா போதும் மேடம். என்ன அவரே என்ன நிரந்தரமா ஒரு வேலை கிடைச்சுன்னா உங்களுக்கு என்னமா வேணாம் மேடம், இருக்க மாட்டாரு மேடம். அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மேடம். அவர் இந்த கல்யாணம் ஆகி 6 வருஷத்துல அவர் 60 வேலைக்கு மேல போயிட்டாரு மேடம். ஆனா ஒரு வேலையில கூட அவர் நிரந்தரமா 1 மாசத்துக்கு மேல இருந்தது கிடையாது மேடம். அவர் இருக்கவும் மாட்டாரு. என்ன சொல்றீங்க? சொல்லட்டும் மேடம், அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லட்டும். நான் கேட்டுக்கிறேன், கொஞ்ச நேரம் கேட்டுக்கிறேன். சொல்லட்டும் அவங்க என்ன சொல்றாங்க. இருக்கவும் மாட்டாரு மேடம். அவரால் வந்து அவர் என்ன தலையை செவுத்துல பிடிச்சி இடிச்சு, அதனால நான் இன்னைக்கு வரைக்கும் டேப்லெட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதுக்காக கூட அவர் ஒரு நாள் கூட கேர் பண்ணது கிடையாது மேடம். அவரு அப்ப கூட ஒரு சின்ன விஷயத்து கூட நம்ம பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, நம்ம பொண்டாட்டியை பார்க்கணும் போகணும்னு நினைக்க மாட்டாரு மேடம். ஹாஸ்பிட்டலுக்கு தானே வேணா நீ போ அப்படின்னு மேடம். கொண்டு வந்து கொடுக்க மாட்டாரு மேடம் எதுவுமே. வேலையை பர்மிஷன் கேட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்காண்டி ஓடிடுவேன் மேடம். நான் கேக்குறாரு மேடம். அவங்க தம்பி கல்யாணத்தப்ப எனக்கு வந்து உடம்பு சரியில்லை மேடம், காது வலியில அவஸ்தைப்பட்டு இருக்கேன். இப்ப நீங்க சொல்றீங்க அவங்க வரவே மாட்டாங்கன்னு சொல்லி. இப்ப அவர் சொல்றாரு நான் லீவ் போட்டு என் பொண்டாட்டிக்காக பர்மிஷன் கேட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். என்ன சொல்லி காது வலின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா மேடம். அந்த காது வலி ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு நான் கூட்டிட்டு போயிட்டு வந்தாரு மேடம். காதுல அந்த பட்ஸ் வச்சு அந்த அழுக்கு எடுக்கிறதே கிடையாது, அப்படியே உருண்டையா கட்டிக்கிட்டே கேக்குறாரு மேடம். என்ன கேக்குறாரு, ஆயில்மெண்ட் மாதிரி விட்டு அந்த இதை நீங்க எங்க காதெல்லாம் கிளீன் பண்ணி பழக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. திட்டுறாங்க, அசிங்கமா இருக்கு அந்த இடத்துல எனக்கு. அப்படி அவங்க திட்டினாங்க. அது எப்படி மேடம் இவரு சொல்றாரு? காது வலி சம்பந்தம் எல்லாமே எதுக்காக வந்துச்சு அன்னைக்கு? அப்ப அந்த லிக்விட் விட்டு அந்த இது அப்படி கட்டி அவங்க பட்ஸ் யூஸ் பண்றதுல குளிச்சுட்டு வந்தாலோ அந்த இதெல்லாம் நான் வீட்டுல ஒரு நகம் வெட்டுறது, இந்த கால் கை சுத்தமா வச்சுக்கிறது கூட அவங்க இருக்கு. ஆமா மேடம், காலையில இவர் எந்திரிச்சு ஆன்ஸ் போட்டுட்டு ஆன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் இவர் எல்லா வேலையும் செய்வாரு. அதுக்கப்புறம் ஆன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இவர் எல்லா வேலையும் செய்யற வேலையெல்லாம் சுத்தமா சொல்லுவாருங்க மேடம். நான் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வந்து அங்க இருந்தேன். நான் இப்போ கூட ஜாயின் பண்ணப்ப கூட அது ஒரே ஒரு வார்த்தை கேட்டுச்சு, உனக்கு பொண்டாட்டி பிள்ளை முக்கியமா இல்ல இந்த ஆன்ஸ் முக்கியமா அப்படின்னு. லட்சுமியா விட்டான் லட்சுமி. அது ஏன் சாப்பிடுறீங்க? இல்ல மேடம், அது நம்ம ஹெல்த்துக்கு அது சரியில்லை. இல்ல அந்த டிரைவிங் லைன்ல இருந்ததுனால வந்து லாங் டிரைவிங் எல்லாம் போறலாம், அது தூக்கம் வராததுக்காண்டி அது பழக்கமாயிருச்சு. அது இப்ப நீங்க சொல்றீங்க லாங் ரன்னிங்க்கு அதெல்லாம் ஓகேங்க உங்க ப்ரொஃபஷனுக்கு, இருந்தாலும் அது நம்ம ஹெல்த்துக்கு சரியில்லை. சரி ஓகே. சோ அதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. இல்ல மேடம், அதுக்காண்டி விட்டேன் மேடம். நானு அதுக்காண்டி விட்டேன். ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னிச்சு, அதையும் விட்டேன். என்னைக்காவது என்னைக்காவது நீ சாப்பிடுறீங்க இல்ல மேடம், என்னைக்காவது எண்ணூருக்கு போறியா நீ அந்த இடத்துல நீ பண்ணிக்க, எனக்கு கணக்கு தெரியாம பண்ணிக்க அப்படின்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதையும் இருந்தேன் நான். இல்ல மேடம், அவர் அப்படி சொல்றாரு. அது எப்படி மேடம் குடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கணக்கு தெரியாம போய் நீ குடிச்சுக்க அப்படின்னு சொல்றாங்க. கணக்கு தெரியாம குடிச்சாலும் இவர் குடிச்சதுக்கு அப்புறம் இங்க தானே மேடம் எங்க வீட்டுக்கு தானே மேடம் வந்தாகணும். அது எப்படி மேடம் கணக்கு தெரியாம போய் குடிச்சுக்கணும் எப்படி மேடம் சொல்லுவாங்க?
அது அப்படி நான் குடிச்சுக்கோன்னு சொல்ற ஆள் எதுக்கு மேடம் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் வந்து எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து உங்களுக்கு குடி பழக்கம் இருக்குதா கெட்ட பழக்கம் இருக்குதான்னு சொல்லும்போது எதுக்கு மேடம் இல்லைன்னு போய் சொன்னாங்க? இல்லை உண்மையே இல்லை மேடம். இது கொடுத்த டார்ச்சர்னால அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் எல்லாம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனா இன்னைக்கு வரையும் நான் யோசிப்பேன், நம்ம தனியா இருக்கோம், கண்டிப்பா கெட்டு போயிருவோம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு பயம் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்படி சொல்லல, ட்ரிங்க்ஸ் பழக்கம், நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவேன், ஆனா இந்த டார்ச்சர்னால தான் அது அதிகமாயிடுச்சுன்னு சொல்றாரு. இல்ல மேடம், அவர் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியில இருந்தே சரி மேடம், அவங்க அப்பா வந்து வீட்லயே வந்து பாட்டில் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு அது அவங்க அப்பா குடிப்பாருங்க மேடம். அவங்க அப்பா இல்லாத நேரத்துல இவங்க எல்லாம் எடுத்து குடிப்பாங்க. சித்தி சரி, பையன் இப்போ உறுதி என்ன சொல்றீங்க? எனக்கு இவர் வேண்டாம் மேடம், எனக்கு இவர் வேணாம். எனக்கு வந்து இவர்கிட்ட இருந்து எனக்கும் என் பிள்ளைங்களுக்கோ எங்க அம்மாவுக்கும் பாதுகாப்பு வேணும் மேடம். எங்க அக்கா ஒருத்தங்க இருக்காங்க மேடம், அவங்க வந்து அவங்க ஃபேமிலி உங்க அக்கா வந்து உங்க கூட தான் இருக்காங்க. உங்க அக்கா ஒருத்தங்க இல்ல, உங்க அக்கா வந்து நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு என் பொண்டாட்டி பிள்ளை வேணும் மேடம். நான் தனியா கூட்டு போறேன், அவங்க வீட்டுல இருக்க மாட்டேன். என்ன அது அவங்க சொல்றீங்க? வீட்டுல நான் இருக்க வரல மேடம், நான் இவரை நம்பி நான் வரமாட்டேன் மேடம். இவரை நம்பி நான் போய் என்னை எத்தனை தடவை இவர் கொலை பண்ண பார்த்தாரு மேடம். இவர் கொலை பண்ணுவோன்னு சொல்றத கூட நான் பயப்படல மேடம். ஆனா இவர் என்னை கொலை பண்ணவே பார்த்துருக்காரு மேடம். இதுக்கு மேல வந்து நான் இவரோட நான் சேர்ந்து வாழ எனக்கு இஷ்டம் கிடையாது. எனக்கு நான் இங்க வந்ததே வந்து இவர்கிட்ட இருந்து எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு வேணும்ன்றதுனால தான் மேடம். நான் வெளியில வேலைக்கு போகணும்னா இவர் என்ன நான் உன்னை அங்க ஆள வச்சிருக்கேன் இங்க ஆள வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு மேடம். என் உயிருக்கு வெளில பாதுகாப்பு யாருக்கும் கொடுக்க முடியாது. இல்ல மேடம், எங்களுக்கு வேற யாருக்கு கெடுதல் பண்றது கிடையாது. உங்களுக்கு தேவையில்லைன்னா சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க. அது வரைக்கும் நான் எடுக்கிறேன் மேடம். அது வரைக்கும் எனக்கு இவர்கிட்ட இருந்து பாதுகாப்பு வேணும். யாருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இவர் வருவார் மேடம். இவர் வந்து இவர் சொல்லிட்டே போயிருக்காரு. இங்க எழுதியே கொடுத்துட்டு போறேன் மேடம். என்னால வந்து அந்த பொண்ணுக்கே வந்து எதுவுமே இருக்காது வைக்காது. ஆனா நான் அந்த வீட்டுக்கு வந்து போனா குழந்தைங்கள வந்து இவங்க பாக்குறதுக்கு அனுப்புவாங்களா? அனுப்ப மாட்டேன் மேடம். பாத்தீங்களா? அது எப்படிமா? இவர் சட்டப்படி அது எப்படிமா? இல்ல மேடம், நீ சட்டப்படி பண்றப்ப பண்ணு, நான் அது வேணாம்னு சொல்லல. இப்ப அங்க நீங்க போய் சொல்றீங்க எனக்கு அவர் கூட வாழ்ந்தான்னு சொல்லி, ஆனா பசங்களை பார்க்கணும். ஆமா மேடம், பசங்களே வந்து இவர் செவுத்துல பாருங்க, சட்டப்படி நீங்க நடவடிக்கை எடுங்க பசங்களுக்காக. ஆனா அதுக்கு முன்னாடி அப்பா வந்து பசங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்றது பெரிய தப்புங்க. எத்தனை நாளா மேடம் இவரு இன்னைக்கு ஒன்றரை வருஷமா இவரு குழந்தைங்க முகத்தை கூட பார்க்க வராம இருந்தாரு மேடம். அப்படியாப்பட்ட ஒரு குழந்தைங்க மேல உண்மையான பாசம் வச்சிருக்கிறவரா மேடம்? சொல்லுங்க மேடம். 11 மணிக்கு வர மேடம், 12 மணி ஷிஃப்ட் எனக்கு. இன்னைக்கு போய் அவர் 2 மாசம் ஆச்சு மேடம். இந்த 2 மாசத்துல 2 நாளைக்கு முன்னாடி 10ஆம் தேதி என் குழந்தைக்கு பிறந்த நாள் மேடம். ரோட்ல வந்து என் பிள்ளைய பாத்துருப்பாரா, இல்ல ஸ்கூல்ல போயிட்டு என் குழந்தைய பாத்துருப்பாரா மேடம்? தெரியுமா சொல்றாரு இவரு. இல்ல நீ உனக்கு தெரியுமா பசங்களை நான் பாக்கலன்னு சொல்லிட்டு பாருங்க மேடம். ஹெல்மெட் போட்டு நல்லா கேட்டுங்க மேடம். ஹெல்மெட் போட்டு மறைஞ்சு, ஏன்னா அவங்க அம்மா மூஞ்சிக்கிட்டே நான் பாக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு மறைஞ்சு நின்று பாத்துட்டு வந்தேன் என் பிள்ளைங்களை. அப்ப இப்படி உங்க பசங்களை பாக்குறதுக்கு நீங்க அங்க போன காரி துப்புறாங்க மேடம். எப்படி மேடம்? பையனுங்க அவனோட பர்த்டே, நீங்க போலாம். அது அவங்க வீடு மேடம். நான் வந்து அந்த வீட்டுக்கு அதுல அது எதுக்கு நீங்க பண்றீங்க? இப்ப இந்த மாதிரி போட்டு மறைஞ்சு அந்த கொலை பண்ணவும் மாட்டாரு என்ன மேடம்? எதுக்காக அந்த தைரியம்? ஏன் அசிங்கமா பேசுறாங்க மேடம் அவங்க அம்மா. நீங்க போய் பாக்குறது உங்க குழந்தைய மட்டும். அசிங்கமா பேசுறது அந்த குழந்தையோட பர்த்டே, உங்களுக்கு அந்த உரிமை இருக்கு. ஏன் அது செய்யல? வரமாட்டாரு மேடம். பேர் யாருக்கு தெரியுமா வச்சாங்க மேடம்? அவங்களே 2 குழந்தைங்க, அவங்களே பேரு. அந்த 3 கப்பல் வந்து இழுத்து பாருங்க. நம்ம ஒரு விஷயத்த பேசுறச்ச சட்டன வேற ஏதோ டாபிக் நீங்க போறீங்க. அதே மாதிரிதான் இவங்களும் இதேதான் சொல்லிட்டு இருக்கீங்க. இவங்க உங்க அம்மா பத்தி பேசிட்டு இருக்காரு, நீங்க அவங்க அண்ணிய பத்தி பேசிட்டு இருக்கீங்க. 2 பேர் அவங்க 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 அக்கா பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அக்கா தான் செஞ்சாங்க, அக்கா தான் சொல்றாங்க, அக்கா சொன்னதுனாலதான் அவங்க இப்படி செய்யறாரு. அவர் என்ன சொல்றாரு? அம்மா சொன்னதுனாலதான் இந்த பொண்ணு இப்படி செய்யறது. இப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணுமா வேணாமா? அதுதான் இப்ப கொஸ்டின். எனக்கு பொண்டாட்டி பிள்ளை வேணும் தான் மேடம் நான் வந்திருக்கேன். பசங்க வேணும், லக்ஷ்மி வேணும், தனியா போனோம். அவ்வளவுதான். நீ என்ன முடிவு? இல்ல மேடம், எனக்கு வேண்டாம் இவரு. சரி, அப்ப கோர்ட் மூலமா உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ நீங்க எடுங்க. சரிங்க மேடம். எனக்கு ஏதாவது எங்க ரிப்போர்ட்டர்ஸ் உங்களை சப்போர்ட் பண்ணுவாங்க. அது போதும் மேடம். எனக்கு எது வைக்கல தான் ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இவர் லக்ஷ்மி கூட வாழணும், என் மனைவி எனக்கு தேவை, என் பசங்க எனக்கு தேவை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இவர் செமையா மிரட்டி இருக்காரு. அதனால லக்ஷ்மி ரொம்ப பயந்துருக்கு. கோர்ட் மூலமா நான் நடவடிக்கை எடுக்க போறேன், இவர் கூட எனக்கு வாழ ஆசையே இல்லை அப்படின்னு சொல்லி இங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும், இதுதான் எங்க ஆசை. நேர்களை நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.